NCERT Social Science, Class 9, Chapter 1, French Revolution, French Society during late 18th century. இதோட பார்ட் 1 நம்ம இப்போ தமிழில் பார்க்கலாம். இப்போ நம்ம 1789க்கு போவோம். அங்கே பாரிஸ் சிட்டியில் ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் என்னென்னா, கிங் வந்து பாரிஸ் சிட்டிக்கு நிறைய ட்ரூப் அனுப்புகிறாரு, சோல்ஜர்ஸ் அனுப்புகிறாரு. இதை பார்த்த மக்கள், அது ஒரு ரூமர் தான், அதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ ஒரு 7000 ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் சேர்ந்து டவுன் ஹாலுக்கு அவங்க ஒரு மிலிட்ரி மாதிரி, பீப்பிள் மிலிட்ரி மாதிரி போகிறாங்க. அங்கே போய் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குறாங்க. அப்போது இவ்வளோ பேர் அங்கே போன உடனே அங்கே ஒரு ப்ரிசன் இருந்தது, ஃபோர்ட்ரஸ். அது பேர் பேசிலே. இந்த பேசிலே ப்ரிசன் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல மக்களுக்கு. அங்கே இருந்த கமாண்டரை சாவடிச்சிட்டு அந்த ப்ரிசனுக்குள்ளே ஒரு 7 பிரிசனர்ஸ் இருந்தாங்க, கைதிகள். அந்த 7 பேரை வெளியில் அனுப்பிச்சிட்டு 7 தான் இருந்தாலும் இவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால் அந்த பேசிலேவை அப்படியே அடித்து நொறுக்கி அந்த இடத்துலேருந்து நிறைய நெருப்பெல்லாம் போட்டு அங்கே இருக்க பிரிக்கை எடுத்து மார்க்கெட்டுக்கு போய் அதை ஒரு சோவினியர் மாதிரி விற்றாங்க. எதோட சோவினியர்னால் டிஸ்ட்ரக்ஷனுக்கு இதுதான் சோவினியர். சோவினியர்னால் என்னது? ஒரு ஞாபக சின்னம். அப்புறம் ஃப்ரெஞ்ச் சொசைட்டி 18th செஞ்சுரியில் நம்ம பார்க்கலாம். இந்த 18th செஞ்சுரியில் லூயி 16 பூர்பான் ஃபேமிலின்னு ஒரு ராஜ குடும்பம் இருந்தது. அதுலேருந்து த்ரோனுக்கு வராரு, ஃப்ரான்ஸால் வராரு. அவர் வரும்போது அவருக்கு 20 வயசு. அப்போ அவர் வந்து ஃப்ரான்ஸு பக்கத்தில் ஆஸ்ட்ரியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த ஆஸ்ட்ரியாவோட இளவரசி மேரி ஆண்டனியட் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவர் வரும்போது ஒரு ட்ராஜடி இருக்குது. என்னென்னா, அங்கே வந்து கஜானா காலி. எதனால் காலியாச்சுன்னு பார்த்தா, இந்த ஃப்ரான்ஸ் ஆண்டவங்க வந்து ஃப்ரெஞ்ச் காலனி, பிரிட்டன் காலனிஸ் நிறைய யூஎஸ்ஏல இருந்திருக்கு. காலனின்னா என்ன? ஒரு ஊரை அடிமைப்படுத்தி அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம அங்கே வளர்கிறத, அதோட ரிச்னஸில் யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி பிரிட்டன் காலனி யூஎஸ்ஏ ஃபுல்லாக இருந்தது. அதில் 13 காலனிக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு நிறைய ஆர்மி தேவைப்பட்டது. அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 2 பில்லியன் லெவரேனா என்னன்னா, அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சோட கரன்சி, இதை தான் லெவரேன்னு சொல்கிறாங்க. இதை வந்து லோனாக வாங்கி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பிரிட்டனுக்கு எதிர்க்க. இப்போ இந்த லோனை கொடுத்தவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 10% இன்ட்ரெஸ்ட் ஆன் த லோன் சொன்னோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால இந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஒரு பட்ஜெட் போட்டாங்க. அதாவது இந்த ரெகுலர் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு ஆர்மியை பார்த்துக்கணும், கோர்ட்டை பார்த்துக்கணும், கவர்மெண்ட் ஆஃபீஸை பார்த்துக்கணும், யூனிவர்சிட்டி பார்த்துக்கணும். இது இல்லாமல் மீதி இந்த 10% இன்ட்ரெஸ்ட்க்கும் சேர்த்து மக்கள்கிட்டேருந்து டேக்ஸை வாங்கினாங்க. இதை தான் லூயி 16 டைமில் பண்ணாங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் சொசைட்டி டியூரிங் த லேட் 18th செஞ்சுரி என்ன ஆச்சுன்னா, 3 பிரிவாக ஆச்சு. இந்த 3 பிரிவையும் 3 எஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ரைட் சைடு தெரியுது பாருங்கள். அதில் என்ன ஆச்சுன்னா, ஃபியூடல் சிஸ்டம் வந்தது மிடில் ஏஜில். அப்புறம் ஓல்டு ரெஜிம்னு எதை சொன்னாங்கன்னா, ஃப்ரான்ஸ் பிஃபோர் 1789 இருந்ததை ஓல்டு ரெஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபியூடல் சிஸ்டமில் என்ன ஆச்சு அப்படின்னா, பெசன்ஸ், அதாவது 90% பாப்புலேஷன் எல்லாம் தேர்ட் எஸ்டேட்டில் இருந்தாங்க, பெசண்ட்டாக இருந்தாங்க. அதில் கொஞ்சம் பேர் தான் லேண்ட் வச்சு கல்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் 60% நோபல் பீப்புளாக இருந்தாங்க. இந்த நோபல் பீப்புள் யாருன்னு கேட்டால், அவங்க தான் இந்த ஆர்மியில் வேலை செய்கிறவங்க, மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க, கமாண்டர்ஸாக இருந்தவங்க, நைட்டாக இருந்தவங்க, இவங்கெல்லாம் நோபல் பீப்புள். இவங்களும் இருந்தாங்க. அப்புறம் சர்ச்சில் இருக்கிற பீப்புளை வந்து கிளர்ஜி பீப்புள்னு சொல்லுவாங்க, போப்பு, பிஷப்பு, அந்த மாதிரி சர்ச்சில் இருக்கவங்கள கிளர்ஜி பீப்புள்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 எஸ்டேட்ஸில் இருந்த பீப்புள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க பை பர்த்தே இந்த நோபல் பீப்புளாவோ கிளர்ஜி பீப்புளாவோ இருந்ததுனால அவங்க பை பர்த்தே இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் ஃபியூடல் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அதாவது முக்கியமான ஒரு ப்ரிவிலேஜ் என்னென்னா, டேக்ஸே இவங்க பே பண்ண வேண்டாம். இன்னொரு ப்ரிவிலேஜ் இந்த நோபல் பீப்புள் என்ஜாய் பண்ண ஃபியூடல் ப்ரிவிலேஜ் என்னென்னா, இந்த பெசன்ஸை அவங்களோட டே டு டே ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில், ஃபீல்ட்ஸில், ஆர்மியில் சர்வ் பண்ணுறதுக்கு, இல்லை ரோடு பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புள் இருக்காங்கல்ல, அதில் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பிக் பிஸ்னஸ் மேன் மர்ச்சன்ட்ஸ் அவங்கள விட்டுட்டு அந்த பெசன்ட் அண்ட் ஆர்டிசியன் ஸ்மால் பெசன்ட்ஸ் லேபர்ஸ் இவங்கள வந்து இந்த நோபல் பீப்புள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது இல்லாமல் இந்த சர்ச்சும் ஒரு டேக்ஸ் அவங்க மேலே போட்டுச்சு. அது பேர் டித்தஸ். அப்படின்னா 1/10 ஆஃப் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை வந்து சர்ச்சுக்கு பே பண்ணிடணும். அப்புறம் டைரக்ட் டேக்ஸ் ஒன்று இருக்குது, அது பேர் டெயில். இது ஸ்டேட்டுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய டேக்ஸ். இது ரெண்டுமே இந்த டேக்ஸ் எல்லாமே தேர்ட் எஸ்டேட் பீப்புள் தான் பே பண்ணாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பே பண்ணாங்க. அதாவது டெய்லி நீ சால்ட் யூஸ் பண்ணுற, டொபாக்கோ யூஸ் பண்ணுற, இதுக்கு கூட நீ டேக்ஸ் பே பண்ணணுன்னு இந்த ஃபினான்ஷியல் பேர்டனை ஃபுல்லாக இந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புள் மேலே திணிச்சாங்க. இதே சிஸ்டம் தான் வேர்ல்டில் வேறு இடத்துலையும் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் கூட இருந்தது. அந்த பிரிவினைகள்லாம் இருந்ததில்ல, ரிச் பீப்புள், லோவர் காஸ்ட் பீப்புள், ஈவன் லோவர் காஸ்ட் பீப்புள், அந்த மாதிரி நிறைய இருந்ததில்ல. அதே தான் வேர்ல்ட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருந்தது. ஃப்ரான்ஸ்லேயும் அது இருந்தது. அடுத்தது வந்து ஸ்ட்ரகிள் டு சர்வைவ். என்ன ஆச்சுன்னா, ஃப்ரான்ஸில் 23 மில்லியன் இருந்தது 1715. அது மொல்லமாக 28 1789 ஆயிடுச்சு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு கிரெயினோட சப்ளை கம்மியாயிடுச்சு, சாப்பாடு ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு. ஸோ டிமாண்டு ஜாஸ்தி ஆக ஆக ப்ரெட்டோட விலை ஏறி போச்சு. ப்ரெட்டு தான் அவங்களோட ஸ்டேப்பிள் ஃபுட். நம்ம இப்படி ரைஸ், வீட்டு ஸ்டேப்பிள் ஃபுட்டுன்னு நம்ம கண்ட்ரியில் சொல்கிறோமோ அதே மாதிரி ப்ரெட்டு தான் அவங்களோட ஸ்டேப்பிள் ஃபுட். அங்கே வேலை செஞ்ச எல்லாரும் லேபரர்ஸ். எங்கே வேலை செஞ்சாங்கன்னா ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இடத்துல வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு டெய்லி வேஜஸ் தான் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருந்தது. இந்த டெய்லி வேஜஸ் அவங்களுக்கு பத்தவே இல்லை. அதனால் அவங்க ப்ரெட்டை வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஒரு கேப் உருவாச்சு, புவருக்கும் ரிச்சுக்கும் இருக்கிற கேப்பு. இந்த கேப் உருவாக சப்சிஸ்டன்ஸ் க்ரைசிஸ் அரைஸ் ஆச்சு. சப்சிஸ்டன்ஸ் க்ரைசிஸ்னால் என்னென்னா, புவர் பீப்புள் காசு கம்மியாகி தன்னுடைய ஃபுட்டையே அவங்க வாங்க முடியாமல், ஹார்வெஸ்ட்டும் பண்ண முடியாமல், அதுக்கான முதலீடும் போட முடியாமல், புவராகி சிக்காகி திருப்பியும் டேக்ஸ் கட்ட முடியாமல், இதுதான் சப்சிஸ்டன்ஸ் க்ரைசிஸ். இது ஓல்ட் ரெஜிமில் இருந்தது. இது பாஸ்டில் இப்படி தான் பெசன்ஸு ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரிவோல்ட்டுனா என்னன்னா, புரட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்கு எங்களுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஃபுட்டு ஸ்கேசிட்டி இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கிறது இல்லைன்னு ரிவோல்ட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணியும் இவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அப்போது இந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புளை மிடில் கிளாஸ் இன்னும் ஒரு பார்ட் இருந்தது அந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புளில். இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் யாருன்னா, இவங்க தேர்ட் எஸ்டேட்டில் ரொம்ப பூரம் கிடையாது, ஆனால் நோபலும் கிளர்ஜியும் கிடையாது, நடுவில். இவங்க யாருன்னா குட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, துணி டெக்ஸ்டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பீப்புள், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, லாயர்ஸு, இவங்கெல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள். இவங்கெல்லாம் ரொம்பவே படித்தவங்களாக இருந்தாங்க. ஸோ இவங்க படித்து இருந்ததுனால இவங்க வந்து சொசைட்டியில் இந்த ரிச்சு புவர்ன்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. பிறக்கும் போதே நீங்கள் எப்படி ரிச்சு புவர்ன்னு பிரிக்க முடியும்? அவனோட ஒருத்தனோட திறமையால் தான், மெரிட்டால் தான் அவன் வந்து ரிச்சு புவர்ன்னு ப்ரிவிலேஜ் கிடைக்கும்னு இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு புரட்சியை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த
புரட்சி வர 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 என்ன ஆச்சுன்னா, நிறைய படித்தவங்க இந்த மிடில் கிளாஸில் இருந்ததுனால, லைக் லாயர்ஸ், நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் இருந்ததுனால, இவங்க வந்து நிறைய புக்கெல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா, ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவல் லாஸ் எங்களுக்கு வேணும், எங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து பேசினவங்கள ஃபிலாசபர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ 2 முக்கியமான ஃபிலாசபர்ஸ் அந்த காலத்தில் ஃப்ரான்ஸில் இருந்தாங்க. ஒன்று வந்து ஜான் லோக், இன்னொருத்தர் வந்து ஜீன் ஜாக் ரூசே. ஸோ இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான 2 ஃபிலாசபர்ஸ் ஃப்ரான்ஸில் இருந்தவங்க. ஜான் லாக்கும் ஜீன் ஜாக் ரோசேவும் இந்த புரட்சியாளர்கள் நம்ம பார்த்தோம். அவங்க 2 ட்ரெய்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு ஜான் லூக் எழுதினார். அதில் என்ன எழுதினாருன்னா, இந்த டாக்ட்ரின் ஆஃப் டிவைனை பற்றி பேசினார். இது ரொம்ப முக்கியமானதுங்க. டாக்ட்ரின் ஆஃப் டிவைனா, எவன் ஒருத்தன் ஆள்றானோ அவன் கடவுளுக்கு ஈக்குவல். நான் தான் கடவுள், கடவுளை அனுப்பிச்ச ஆள் நான் தான். நான் உனக்கு சில லாவை போடுவேன், நீ அந்த லாவை ஒப்ளைஜ் பண்ணணும், அதாவது பணியணும் அப்படின்னு கொண்டு வராங்க. இது ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லைங்க, நிறைய கண்ட்ரீஸில் இது இருந்தது. ஈவன் நம்ம நாட்டில் கூட இது இருந்தது. இதை தான் அப்சல்யூட் ரைட் ஆஃப் மொனாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை ஜான் லாக் ரொம்ப எதிர்த்தார். யாரும் இங்கே கடவுளும் இல்லை, நீ போடுற லாவை எவனோ ஃபாலோ பண்ணலன்னு எதிர்த்தார். அதே டைமில் ரோசே வந்து ஒரு ஐடியாவை இது பண்ணார். சோஷியலாக கான்ட்ராக்டில் இருக்கிறது தான் கவர்மெண்ட். யாருக்கு 2 பேருக்கும் கான்ட்ராக்ட்? பீப்புளும் அவனோட ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் யாருங்க? எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர்ஸ், இவங்க தானே நம்ம ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம பீப்புளுக்கும் அந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் கவர்மெண்ட். நீ ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு ரூசே சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் அந்த பீரியட்லேயே மாண்டஸ்கியூன்னு ஒரு ஃபிலாசபர், அவர் வந்து த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தார். அதில் பவரை 3 பிரித்தாருங்க. த லெஜிஸ்லேட்டிவ், த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ்னா பவரை என்ன பவர்னு சொல்கிறது, எக்ஸிக்யூட்டிவ்னா அதை வழி நடத்துறது, ஜுடிஷரினா அது ரைட்டாக தப்பான்னு பார்க்குறது. இது 3 பிரித்து அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டை பிரிக்கணும்னு சொன்னார். இந்த மாடல் தான் இந்த 13 காலனிஸ் நம்ம சொன்னோம்ல இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிதுன்னு யூஎஸ்ஏல, அந்த 13 காலனிஸில் யூஎஸ்ஏல இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபயர் மாதிரி இருந்தது ஃப்ரான்ஸில் இருந்தவங்களுக்கு. இந்த ஐடியாவை ஃபிலாசபர்ஸ் எங்கே டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, சலூன்ஸ்லேயும் காஃபி ஹவுஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணாங்க. சலூன்னா இப்போ முடி வெட்டுறோமே அது கிடையாதுங்க. சலூன்னா அந்த காலத்தில் காஃபி பார் மாதிரி, அங்கே உட்காந்து மக்கள் எல்லாம் உட்காருவாங்க, கேதர் பண்ணுவாங்க. பொம்பளைங்க, ஆம்பளைங்க எல்லாரும் வருவாங்க, வந்து கேதர் பண்ணி பேசுவாங்க. அந்த இடத்துல பீப்புள்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க, நிறைய புக்ஸு படித்தாங்க, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் படித்தாங்க. அதில் இந்த விஷயத்தெல்லாம் நல்லா எழுதுனாங்க. படிக்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப லவுடாக ரீட் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மக்கள், படித்த மக்கள் ஹெல்ப் பண்ணி, இதுதான்ப்பா நடக்குது, இதெல்லாம் ஜான் லூக்கும் ஜீன் ஜாக் ரோசே, மாண்டஸ்கியூ இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க, இதுதான் நடக்குதுன்னாங்க. அப்போ ஒரு நியூஸோ ரூமரோ வருது, லூயிஸ் 6 திருப்பியும் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாரு, ஏன்னா அவரால் அவரோட செலவை கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்ன உடனே மக்களெல்லாம் பொங்கி எழுதுறாங்க, ஒரு புரட்சி பண்ணுறாங்க. எதுக்கு அகெயின்ஸ்டாக புரட்சி பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ரிவிலேஜ், எனக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கல, எனக்கு ஒரு ப்ரிவிலேஜும் இல்லைன்னு மக்கள் எல்லாம் புரட்சி பண்ணுறாங்க. இன்னொரு பார்ட்டை நம்ம அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃபார் நவ்.